Hi friends, welcome to our channel. இன்னைக்கு காலிஃப்ளவர் green chilli எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். இத நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர்ல உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அதுல காலிஃப்ளவர் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வச்சிட்டு அப்படியே தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்சிர கூடாது. வெந்நீர்ல போட்டுட்டு உடனே எடுத்துறணும். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இது கூடயே இஞ்சும் 10 பல் பூண்டும் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருக்கிறதால நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இதில் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. இதுவே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்க்குறேன். இப்போ இதில் தண்ணி வடித்து வச்சேன் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எனக்கு பத்தல, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மெத்தடில் காலிஃப்ளவர் சில்லி போட்டிருப்பேன். இந்த மெத்தடுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுட் கலர் க்ரீனாக ஆட் பண்ணால் மட்டும்தான் கலர் மாறாத இருக்கும், இல்லாட்டி இந்த அளவு கலர் மாறி தான் வரும். இப்போ ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் க்ரீன் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இதை மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.